Hi, hello friends. Welcome to our class. Today's session deals with equations of uniformly accelerated motion by calculus method. நுண்கணித முறையில் சீரான முடுக்கம் பெற்ற ஒரு பொருளின் இயக்கத்திற்கான இயக்கச் சமன்பாடுகளை பற்றியும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பினால் இயங்கக்கூடிய பொருளின் இயக்கச் சமன்பாடுகளை பற்றியும், நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன் எரிபொருளின் இயக்கத்தை பற்றியும் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் பை கால்குலஸ் மெத்தட், அதாவது நுண்கணித முறையில் சீரான முடுக்கம் பெற்ற ஒரு பொருளின் இயக்கத்திற்கான இயக்கச் சமன்பாடுகளை பற்றி பார்க்கலாம். அப்போ ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும்போது, சீரான முடுக்கம் பெற்ற இயக்கத்தில் இருக்கும்போது அதற்கான இயக்கச் சமன்பாடுகளை பார்க்க போகிறோம். இதுக்கு கன்சிடர் an object moving with a straight line with uniform or constant acceleration. Here the constant acceleration or uniform acceleration means the acceleration independent of time. இந்த acceleration எதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது, டைமை டிபெண்ட் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இனிஷியலாக, அதாவது t = 0ங்கிற டைமில் இந்த மூவிங் ஆப்ஜெக்டோடைய இனிஷியல் வெலாசிட்டி யூனும், ஆஃப்டர் அ டைம் டீக்கு அப்புறம் அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி வீனும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது இயக்க சமன்பாடுகளை எப்படி டெரைவ் பண்ணுறது, ஐ மீன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் இஸ் வெலாசிட்டி டைம் ரிலேஷன். வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ரிலேஷனை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். த வெலாசிட்டி டைம் ரிலேஷன் gives தி acceleration. So at any instant of time the acceleration gives the first derivative of velocity with respect to time. The acceleration of a body at any instant is the first derivative of velocity with respect to time அப்படின்னு சொல்லலாம். In equation form a is equal to dv by dt அப்படின்னு சொல்லுவோம். Here the velocity of first derivative, சரி, first derivative of velocity அப்படிங்கிறது தான் dv and dtங்கிறது டைமை பொறுத்து first derivation. நம்ம வாட் இஸ் மீன் பை ஃபஸ்ட் டெரிவேஷன், செகண்ட் டெரிவேஷன் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் அது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், அது டிவி பை டிடி ஆர் சம்திங். அதே போல் டூ டைம்ஸ் டெரிவேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வரும்னா டி ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும், டிடி ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஸோ அது செகண்ட் டெரிவேட்டிவ். நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ த ரீஅரேஞ்ச் திஸ் ஈக்குவேஷன் டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி அப்படின்ட்டு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன். We can take integration on both sides using the limits of time and velocities. அப்போ வெலாசிட்டியும் டைமையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஃபைனலி we get integral dv, the lower limit of velocity is u and final velocity is v, which is equal to integral 0 to t time interval or time limit 0 to t a into dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் a is a constant, so we can take outside. அப்போ ஏவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இன்டெக்ரல் 0 to t dt அப்படின்னு கிடைக்கும். இங்கே டிவியை வந்து இன்டெகிரேஷன் பண்ணும்போது இந்த இன்டெக்ரல் வேல்யூ டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ கேன்சல் ஆகி ஃபைனலாக v இருக்கும். இதுக்கு ஒரு மேக்ஸ் ஃபார்முலா படிப்பீங்க, இன்டெக்ரல் dx ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ட்டு படிப்போம். ஸோ அதே போல் தான் அங்கே டியும் இன்டெக்ரலும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதே போல் இங்கேயும் இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு வின்னு கிடைக்கும். அப்போ v இதுக்கான அப்பர் அண்ட் லோயர் லிமிட்டை டைரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், u to v which is equal to a into dt இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா டீன்னு கிடைக்கும். இதுக்கான லிமிட் வேல்யூ 0 to t. இப்போது லிமிட்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்பயுமே அப்பர் லிமிட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அப்பர் லிமிட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விக்கு இந்த டேர்முக்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான் டேரெக்டாக. அப்போது v லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி we can use a minus sign ஒரு மைனஸ், இந்த விக்கு பதிலாக இப்போ யூன்னு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வி மைனஸ் யூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிக்கு பதிலாக அப்பர் லிமிட் டி தான். ஸோ ஏ இன்ட்டு டி மைனஸ் ஏ இன்ட்டு ஜீரோன்னு வரும். ஏ இன்ட்டு ஜீரோ எனிதிங் ஜீரோவாகி போயிடும். ஸோ வி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு ஏடின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஆர் த ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன் வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின்னு கிடைக்கும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். சரியா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது தான். ஓகே, here the a is independent of time, so we can take an outside. In case the acceleration is dependent on time, time depend பண்ணியிருந்தனா it cannot be taken outside from the integral. சரியா? இந்த இன்டெக்ரல் வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சலரேஷனை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுக்க முடியாது.
இதுக்கான காரணம் இது டைம் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அதை வச்சு தான் நம்ம டெரிவேஷனே பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. தென் செகண்ட் ரிலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கு இடையில ரிலேஷன் நமக்கு என்னத்தை கொடுக்குன்னா வெலாசிட்டி கொடுக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ பாடி இஸ் கிவன் பை த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரே ஒரு முறை வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் எதை பொறுத்துனா டைமை பொறுத்து. ஓகே. ஸோ the velocity in equation form v is equal to ds by dt. Here the displacement was derivated with time for one time. சரி, அது ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன் வேர் ds equal to v into dt அப்படின்னு கிடைக்கும். as a previous முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் மாதிரியே வரும். here v ஓட வேல்யூ நம்ம முன்னாடி ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். v is equal to u plus at அப்படின்ட்டு இந்த வேல்யூவை எங்கள் v க்கு பதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா we get the equation ds equal to u plus at into dt அப்படின்னு கிடைக்கும். So this is the equation when we apply the v value and use the time at t is equal to 0 அப்படின்ற டைமில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஆரிஜினில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் த டைம் டீக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் t is equal to 0ங்கிற டைமில் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலை. சரிங்களா? ஸ்டார்ட் ஆகுது டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது மூவ் ஆகிறதுக்கு. ஆஃப்டர் த டைம் டீக்கு அப்புறம் இந்த பார்ட்டிகிள் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னா எஸ்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது ஆக்சலரேஷன் வந்து டைம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இது முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம போத் சைட்ஸ் இன்டகிரேஷன் ஆஸ் அ ப்ரீவியஸ் கேஸ் படி நம்ம ரெண்டு சைடும் இன்டகிரேஷன் எடுத்தோம் அப்படின்னா லிமிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் t is equal to 0ங்கிற டைமில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் s. ஸோ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் 0 to s ds which is equal to இந்த ஈக்குவேஷனை உள்ள அப்ளை பண்ணிங்கன்னா u into dtன்னு வரும். இப்போ இதுக்கு ஒரு இன்டகிரேஷன் தனியாக எடுக்கும்போது இன்டெக்ரல் 0 to t u into dt plus integral 0 to t. This is the time interval from 0 time to maximum time t. at into dt அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா a வந்து கான்ஸ்டன்ட், அதனால் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரீவியஸ் செஷன் படி இன்டெக்ரல் ds ஈக்குவல் டு எஸ்ன்னு வரும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா எஸ் டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ஈக்குவல் டு u அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ வி டேக் அவுட் சைட் இன்டெக்ரல் dt பார்த்தீங்கன்னா டீன்னு வரும். அப்பர் லிமிட் மட்டும் தான் இருக்குது, லோயர் லிமிட் இல்லை. அப்படின்னா டீக்கு பதிலாக டி யூஸ் பண்ணிங்கன்னா ut அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ப்ளஸ் இங்கே மட்டும் ஏவை காமனாக வெளியிடுங்க. காமனாக ஏ வெளியெடுத்திங்கன்னா டி இன்ட்டு டிடி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டி இன்ட்டு டிடி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம டி இன்ட்டு டிடி அப்படிங்கும்போது டி ஸ்கொயர் இதை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த டி இன்ட்டு டிடியை இன்டகிரேஷன் பண்ணும்போது டி ஸ்கொயர் பை 2 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். அந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஏ அப்படியே காமனாக இருக்குது, டி ஸ்கொயர் பை 2. அப்போ டி ஸ்கொயர் இதுக்கு முன்னாடி பை 2 தான் 1/2ன்னு காமனாக வெளியே எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது எந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குன்னா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அந்த ஃபார்ம் படி இங்கே வந்து 1/2 ஏடி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். திஸ் இஸ் தி செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் அப்படிங்கிறது. த தேர்ட் ரிலேஷன் இஸ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன். அதாவது திசைவேகத்திற்கும் இயக்கத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதிலிருந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணலாம். சரிங்களா? த ஆக்சலரேஷன் ஆஃப் அ பாடி இஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். ஸோ அதற்கான ஈக்குவேஷன் ஏஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி அப்படின்னு தெரியும். ஸோ இதை வந்து இந்த வெலாசிட்டியை டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிலேட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா டிவி பை டிஎஸ் இன்ட்டு டிஎஸ் பை டிடி அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த டிஎஸும் இந்த டிஎஸும் கேன்சல் ஆச்சுன்னா ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? ஓகே, நவ் வி கேன் சிம்பிளிஃபை திஸ் ஈக்குவேஷன். டிவி பை டிஎஸ் அப்படி எடுத்துக்கலாம். டிஎஸ் பை டிடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இது வெலாசிட்டியாக மாறிடும். அப்போ வீன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ டிஎஸ் பை டிடிங்கிறது வெலாசிட்டி, இங்கே வீன்னு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அ ரீரைட் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நான் மறுபடியும் ரீரைட் பண்ணும்போது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏவை எதுக்கு ஈக்குவல், இந்த ஈக்குவேஷன் பண்ணும்போது
ஏஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு வி ஸ்கொயர் பை டிஎஸ்ன்னு தானே எழுதணும். ஏன் 1/2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் 1/2 போட்டால் தான் இந்த ஈக்குவேஷன் ஆனது ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவல் ஆகும். அதனால் நம்ம 1/2 யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஆர் டிஎஸ் ஈக்குவல் டு 1/2a இன்ட்டு டி வி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? இப்போது இந்த ஈக்குவேஷனை போத் சைட்ஸும் நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா டிபெண்டிங் அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் S அப்படின்னும், அதே போல் இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி vன்னு வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தி ஈக்குவேஷன் இன்டகரல் 0 to s ds which is equal to integral u to v 1/2a into dv ஸ்கொயர்னு வரும். இங்கே 1/2aங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ காமனாக வெளியே எடுக்கும்போது இன்டகரல் u to v dv ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அந்த dv ஸ்கொயரை நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது இந்த டியும் இந்த இன்டகரலும் கேன்சல் ஆகும், வி ஸ்கொயர் மட்டும் நமக்கு ரிமைனிங் மிஞ்சும். சரிங்களா? அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்டகிரேஷன் பண்ணும்போது எஸ் தான் கிடைக்கும். எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்ஸை யூஸ் பண்ணிங்கனாலும் எஸ் தான் ஈக்குவல் டு 1/2a இன்ட்டு இந்த டியும் இன்டகரலும் கேன்சல் ஆனதுனால அப்பர் அண்ட் லோயர் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டுக்கு வி ஸ்கொயர், லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? திஸ் இஸ் த ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2a of v square minus u square. இந்த ஈக்குவேஷனை அகைன் we simplify this. இந்த 2a மேலே போச்சுன்னா 2asன்னு கிடைக்கும். அப்போ v square minus u square which is equal to 2asன்னு வரும். அகைன் சிம்பிளிஃபை v square is equal to மைனஸ் u square இந்த சைட் போகும்போது ப்ளஸ் u square ஆயிரும். ஸோ v square equal to u square plus 2as. This is the another equation for kinematic motion or kinematic equation அப்படின்னு சொல்லலாம். இயக்கத்திற்கான ஒரு சமன்பாடு. ஸோ we can also derive the displacement in terms of velocity, initial velocity u and final velocity. initial velocity final velocity வச்சுக்கிட்டும் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் the first equation at is equal to v minus u. இங்கே பாருங்கள், முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் v minus u is equal to atன்ற இந்த ஈக்குவேஷன் வச்சும் நம்ம டெரைவ் பண்ணலாம். பாருங்கள், எதுலனா செகண்ட் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? s is equal to ut plus 1/2 at ஸ்கொயர்னு இருக்கும். அதில் at அப்படிங்கிறதுக்கு பதிலாக v minus uன்னு போட்டிங்கன்னா at into t, அந்த atக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா v minus u into tன்னு கிடைக்கும். ஓகே? ஸோ s is equal to இந்த ஈக்குவேஷனை எலாபரேட் பண்ணுங்கள். ut plus 1/2 vt minus 1/2 utன்னு வரும். இங்கே ஒரு ப்ளஸ் ut, இங்கே minus 1/2 ut கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 utன்னு இருக்கும், ப்ளஸ் 1/2 vtன்னு இருக்கும். ஸோ காமனாக t/2 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா u plus vன்னு வரும். ஸோ s is equal to u plus v into t/2 அப்படின்னு கிடைச்சிரும். திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் யூஸிங் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஆல் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஹாவ் வெரைட்டி ஆஃப் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். நிறையா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஒவ்வொன்றும் இப்போ தான் நம்ம எப்படி அப்படிங்கிறத டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ these 4 equations are the kinematic equations. These kinematic equations are valid only for straight line motion with constant acceleration. சரியா? இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அனைத்துமே ஒரு ஆப்ஜெக்ட் உடைய இயக்கமானது நேர்கோட்டு இயக்கமாகவும் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மாறாத முடுக்கத்துடன் இருந்தால் மட்டுமே வேலிடாக இருக்கும். இதே வந்து சர்க்குலர் மோஷனுக்கும் ஆஸ்கிலேட்டரி மோஷனுக்கும் இட் இஸ் நாட் அப்ளிகபிள். இது வந்து பயன்படுத்த முடியாது. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. புவியீர்ப்பினால் இயங்கக்கூடிய பொருளின் இயக்கத்திற்கான சமன்பாடுகளை பற்றி பார்க்கலாம். The kinematic equations valid only the motion of the object is straight line with constant acceleration. So the motion of the object near the surface of the earth, we know that the surface of the earth acceleration due to gravity g is constant. நல்லா கவனிங்க, ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்கு நியர்பையில் மூவ் ஆகக்கூடிய அல்லது மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து லீனியர் மோஷனாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி இயங்கக்கூடிய ஒரு பொருளின் இயக்கத்திற்கான இயக்க சமன்பாடுகளை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அது மாதிரி இயக்கத்துக்கு தான் வேலிடு. ஏன்னா லீனியர் மோஷனாகவும் இருக்கணும், வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் அ ஹைட் ஹெச். இப்போது ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்சிடர் எ பாடி ஆஃப் மாஸ் எம்.
ஒரு consider a body of mass m which is dropped from a height of h from the surface of the earth. Surface of the earthல இருந்து hங்கிற ஹைட்டில் இருந்து நம்ம அந்த பாலை ட்ராப் பண்ணுறோம். அப்படி ட்ராப் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா முழுக்க டவுன்வர்ட்ஸில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால் மட்டுமே மூவ் ஆகும். இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி கான்ஸ்டன்ட். சரிங்களா? ரைட். இப்போது இந்த ஆப்ஜெக்டோடைய மோஷனை எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் பிரித்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸில் there is no acceleration, பட் ஒய் ஆக்சஸில் பாருங்கள் முழுக்க ஜிங்கிற ஆக்சலரேஷனில் அது மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டோடைய மோஷன் எப்படி இருக்குன்னா இட் இஸ் அன் ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் அ லீனியர் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். பாருங்கள், அப்போ ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படிங்கும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட் அலாங் தி ஒய் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷனில் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அண்ட் இசட் டைரக்ஷனில் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன். ஸோ த ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஜே கேப். The j cap represents the unit vector along the y direction. So comparing the components, இப்போ x axis ல acceleration என்னன்னா 0, same z axis also. So ay is equal to g ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து acceleration of the object. ay is equal to s equal to g அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஆப்ஜெக்டோடைய acceleration. Now இந்த பார்ட்டிகல் ஒருவேளை இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து ட்ரா பண்ணும்போது சம் இனிஷியல் யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டியை கொடுத்து நான் ட்ரா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டியை கொடுத்து ட்ரா பண்ணேன் அப்படின்னா அதுக்கான கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள், v = u + at தான் வரும். அப்போ a அப்படிங்கும்போது ஏக்கு பதிலாக இங்கே ஆக்சலரேஷன் ஜின்னு இருக்குது. அப்போ v = u + gt வரும். புரியுதுங்களா? இதே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹைட்லேருந்து போட்டிருக்கோம், ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து. அப்போ அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ஒய்ங்கிற ஆக்சஸ்லேருந்து, ஒய் ஆக்சஸில் அதனுடைய மோஷன். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒய்ன்னு எடுத்துட்டோன்னா y = இனிஷியல் வெலாசிட்டி u தான். ஸோ y = ut + 1/2 at² பதிலாக ஏக்கு பதிலாக இங்கே ஜின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அதே போல் த ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்பீடு ஆஃப் தி பார்ட்டிகல், இந்த பார்ட்டிகளோடைய ஸ்பீடு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எங்கே இருந்துன்னா த டாப் ஆஃப் தி நம்ம யூஸ் பண்ண எங்கேருந்து அந்த பாலை ட்ரா பண்ணுமோ அந்த டாப்பில் இருந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் v² = u² + 2asன்னு வரும். இங்கே v² அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். u² இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்கனால u² வந்துருச்சு. ப்ளஸ் 2 ஏக்கு பதிலாக இங்கே ஆக்சலரேஷன் வந்து g இன்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் y. ஸோ v² = u² + 2ay அப்படின்ட்டு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. இது வந்து ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணும்போது சம் இனிஷியல் வெலாசிட்டியோடு நம்ம ட்ரா பண்ணோம்னா. இன்கேஸ் சப்போஸ் த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அட் ரெஸ்ட், இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்காம 0 இனிஷியல் வெலாசிட்டியில் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும்? இனிஷியல் வெலாசிட்டி u எல்லாமே 0 ஆகி போயிடும். சரிங்களா? அப்போ u எல்லாம் 0 வச்சுன்னா அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் v = இங்கே u 0 வச்சுன்னா v = gt வரும். அதே போல் செகண்ட் ஈக்குவேஷன் y = 1/2 gt² வரும். u இருக்கிற டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ v² = 2g yன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போது அந்த ஆப்ஜெக்ட் டாப் ஆஃப் த ஹில்லிருந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு t கேபிட்டல் Tங்கிற டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாங்களே. அதனுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னா ஹெச்ங்கிற ஹைட் எடுத்துக்குது. அதாவது ஹெச்ங்கிற ஹைட்டை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா கேபிட்டல் Tங்கிற டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது அந்த டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். பாருங்கள், h = இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஹெச்னு எடுத்து பண்ணால் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஹெச். ஸோ h = 1/2 g இன்ட்டு ஸ்மால் டீக்கு பதிலாக நம்ம இங்கே கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்கு வரதுக்கான டோட்டல் டைம். ஸோ கேபிட்டல் T². இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா t² = 2h/gன்னு கிடைக்கும். எனக்கு t தான் வேணும், டைம் பீரியட். ஸோ t = √, இங்கே ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் இந்த பக்கம் ரூட் வரும். ஸோ t = √2h/g அப்படின்னு எழுதலாம். திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார் டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் டு ஃபால் ஃப்ரம் h ஆஃப் தி h. சரிங்களா? ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்கு வரதுக்கு எடுத்துக்கூடிய டைம்க்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இஃப் an object is dropped from greater height it takes some more time to reach the surface.
In case an object is dropped from a smaller height, the object taken smaller time to reach the surface of the earth. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ஆனது ரொம்ப உயரமான பகுதியிலேருந்து ட்ராப் பண்ணப்பட்டால் அது சர்ஃபேஸை ரீச் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும் அப்படின்னும், குறைவான உயரத்துலேருந்து எறியப்பட்டால் அந்த பொருள் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு குறைவான காலத்தை எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போது இதை பார்ட்டிகளுடைய அந்த பால் சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்பீடு. அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் y = hன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த ஆப்ஜெக்டை சர்ஃபேஸை தொடும்போது டோட்டல் ஹைட்டையும் அது கவர் பண்ணியிருக்கும் தானே அர்த்தம். அப்போது இந்த ஈக்குவேஷனை ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்கள். v² இது 0 ஆயிரும், 2g × y பதிலாக hன்னு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ v² 2gh வரும். அப்போ v வேணும்னா √2gh அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இதை கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? ஸோ இஃப் an ஆப்ஜெக்ட், இப்போ ஸ்பீடு எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் லாங்கர் கிரேட்டர் ஹைட்லேருந்து ட்ராப் ஆகும்போது அது சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது கிரேட்டர் ஸ்பீடில் இருக்கும். இதே ஸ்மாலர் ஹைட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணோம் அப்படின்னா கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அது அதனுடைய ஸ்பீடும் ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு விஷயத்தை இங்கே கம்பேர் பண்ணிடுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ஸ்மாலர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணால் அது சர்ஃபேஸை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்மால் டைம் எடுத்துக்கும். பட் அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னா ஸ்மாலாக தான் இருக்கும். இதே ஒரு ஆப்ஜெக்ட் மேக்ஸிமம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸை ரீச் பண்ணுறதுக்கு கிரேட்டர் டைம் எடுத்துக்கும். அதே சமயத்தில் அதனுடைய ஸ்பீடு, அந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்பீடு கிரவுண்டை சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது கிரேட்டர் ஸ்பீடில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரீ ஃபால் அப்படின்னா, the motion of a body falling towards the earth from a small altitude purely under the force of gravity is called free fall. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது தான் ஃப்ரீ ஃபால்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துலேருந்து சர்டைன் ஹைட்டில் ஒரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் முழுக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் மட்டுமே மூவிங்கில் மோஷன் ஆச்சு அப்படின்னா, இயக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த இயக்கத்தை நம்ம ஃப்ரீ ஃபால் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? இந்த கொஸ்டினில் ஆப்ஜெக்டோடைய மோஷனை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு பிரிச்சிருந்தேன். ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்னா ஒய் ஆக்சிஸை அப்பர்ட்ஸில் தானே சொல்லியிருக்கணும். ஏன் ஒய் ஆக்சிஸை டவுன்வர்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக இது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் தானே, இதையே நீங்கள் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனாக எடுத்துக்கிட்டீங்க, அப்பர்ட்ஸில் தானே பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் வரணும் அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ இந்த டவுட்டுக்கான விளக்கத்தை ஒரு எக்ஸாம்பிள் சம்மோட சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அந்த செம்ம கவனிங்க. An object is thrown vertically downwards. What is the acceleration experienced by the object? ஒரு ஆப்ஜெக்ட் வெர்டிக்கலாக டவுன்வர்ட்ஸில் த்ரோ பண்ணுறோம், அதனுடைய ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறான். நமக்கு தெரியும் the acceleration due to gravity of earth is 9.8 meters second power minus 2 அப்படிங்கிறது தெரியும், which is acting downwards. இது என்னோட டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இந்த டயக்ராமை கவனிங்க. ஒரு சர்டைன் ஹைட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பிரித்தோம் அப்படின்னா எர்த்தோடைய சர்ஃபேஸ், அதாவது கிரவுண்ட் சர்ஃபேஸு அலாங் தி டைரக்ஷனில் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்னும் அப்பர்ட்ஸில் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ்னும் அதுக்குடைய பர்பண்டிகுலராக ஒய் ஆக்சிஸும் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ ஆப்ஜெக்ட் டாப்லேருந்து கீழே விழுகும்போது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் தான் விழுகுது. சரிங்களா? அப்போ நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் அப்படிங்கும்போது இதனுடைய ஆக்சலரேஷன் ஏஸ் ஈக்குவல் டு ஜின்னு சொல்லலாம். அப்போ ஜி ஈக்குவல் டு 9.8 தான். பட் இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் விழுகிறதுனால இந்த ஆக்சலரேஷன் என்ன எழுதலாம், ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜின்னு எழுதலாம். இதே வெக்டார் ஃபார்மேஷனில் எழுதும்போது ஏ வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு மைனஸ் ஜே கேப். ஹியர் த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அலாங் தி நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணும். இங்கே ஜே கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார் ஆஃப் தி ஒய் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ மைனஸ் ஜி ஜே கேப் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதனுடைய ஆக்சலரேஷனுடைய டைரக்ஷனும் மீன் பண்ணுது, இங்கே ஆக்சலரேஷனுடைய வேல்யூவும் நம்ம ஜின்னு சொல்லியிருக்கோம். சரி, இது அப்போது நெகட்டிவ் தானே வரணும். ப்ரீவியஸ் கேஸில் ஏன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம்னா, ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் as பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அதாவது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் டவுன்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸாக எடுத்திருக்கோம். தேவைன்னா
அப்போர்ட் டைரக்ஷனையும் பாசிட்டிவ் y ஆக்சஸாக எடுத்துக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ் ஆக்சஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிட்டோம்னா ஓகே. ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ் y ஆக்சஸ்னு எடுத்துட்டோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வெர்டிக்கலாக ஃபால் ஆகும்போது அதனோட ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அதனால் ஆக்சலரேஷனை பாசிட்டிவ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு ஜீனே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் நம்ம வந்து இங்கே y ஆக்சஸை வந்து டவுன்வர்ட்ஸில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து y ஆக்சஸை டவுன்வர்ட்ஸில் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 2.34. An iron ball and a feather are both falling from a height of 10 meter. The question A is, what are the time taken by the iron ball and feather to reach the ground? And second question is, what are the velocities of iron ball and feather when they reach the ground? Ignore the air resistance and g is equal to 10 meter second power minus 2. அதாவது ஒரு அயன் பாலும் ஒரு ஃபெதரும் அது எவ்வளோ ஹைட்லேருந்து போடுறோம் அப்படின்னா ஹெச் அப்படிங்கிறது 10 மீட்டர் உயரத்துலேருந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். வாட் ஆர் தி டைம் டேக்கன் பை தி அயன் பால் டு அண்ட் ஃபெதர் டு ரீச் தி கிரவுண்ட்? அந்த ஃபெதரும் அயன் பாலும் 10 மீட்டர் உயரத்துலேருந்து சேம் டைமில் ட்ராப் பண்ணும்போது அந்த ரெண்டுமே கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் என்ன அப்படின்னு கேட்குறான். நமக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்னென்னா, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எதுவுமே மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்போது அந்த அயன் பாலும் ஃபெதரும் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷனை பற்றி பார்ப்போம். வேர் t is equal to time taken by the ball to reach the surface, which is equal to square root of 2h by g. ஸோ the time அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹைட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஹியர் g is a constant. அதனால் ஹைட்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்குங்கிறதுனால the டூ பால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாலும் ஃபெதரும் சேம் டைமில் தான் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், 2க்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து 10 மீட்டர் டிவைட் பை ஜி வந்து கான்ஸ்டன்ட் 10 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு கிடைக்கும். இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.414 செகண்ட்ஸ். அப்போது ஃபெதரும் சேம், அதாவது 10 மீட்டர் உயரத்துலேருந்து 1.414 செகண்டில் கீழே வந்து விழும். அதே போலத்தில் அந்த அயன் பாலும் அதே 1.414 செகண்டில் கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். போத் அயன் பால் அண்ட் ஃபெதர் வில் ரீச் தி எர்த் வித் சேம் ஸ்பீடு. எப்படி சேம் ஸ்பீடு? அப்போ ரெண்டும் சேம் டைமில் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுதுன்னா அதனுடைய ஸ்பீடு சேமாக தானே இருந்திருக்கணும். சரி, அதுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள். v is equal to square root of 2gh. இது நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் படிச்சிருக்கோம். ஹெச்சுக்கு பதிலாக 10 அப்ளை பண்ணுங்கள், ஜிக்கு பதிலாகவும் 10 அப்ளை பண்ணுங்கள். ஓவராலாக 10 × 10 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வரும்போது 10 வரும். இந்த 2க்கு 1.414. ஸோ ஓவராலாக 14.414 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். திஸ் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் அயன் பால் அண்ட் ஃபெதர். ரெண்டுமே வந்து சேம் ஸ்பீடில் தான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த மோஷன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டில் த்ரோ பண்ணுறது, அதோடைய மோஷன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணும்போது இதில் எல்லாத்துலேயுமே ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இக்னோர் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ Galileo concluded that in vacuum all objects fall with the same acceleration g and reach the ground at the same time. இங்கேயும் அதே தான். ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் அப்படின்னா வேக்யூமில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தான் அர்த்தம். இப்போ வேக்யூமில் தான் இந்த அயன் பாலும் அந்த ஃபெதரும் சேம் டைமில் சேம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும்போது சேம் டைமில் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணும். அதே சமயத்தில் அதனுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணிங்கனாலும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறத Galileo கன்க்ளூட் பண்ணாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு வெல்லோடைய டெப்த்தை எப்படி ஈஸியாக வந்து மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு வெல்லோடைய டெப்த், அதாவது ஒரு கிணற்றினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன் அல்லது ஒரு ஸ்டோனு, அதுக்கப்புறம் கையில் ஒரு ஸ்டாப் வாட்ச்சு, அவ்வளோதான். ஸோ இது 2 இருந்தால் போதும், கிணத்தினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ கிணத்துல வந்து தண்ணி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? தேர் இஸ் நோ வாட்டர் இன் தி வெல். அப்படிங்கும்போது அந்த லெமனை எடுத்துக்கலாம். அந்த லெமனை வந்து கையில் வச்சுட்டு ட்ராப் பண்ணுறோம். எப்போனா அந்த ட்ராப் பண்ணும்போது when we drop the lemon start the stopwatch. இப்போது லெமனை வந்து மேலேருந்து ட்ராப் பண்ணும்போது ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். அந்த லெமன் வந்து பாட்டத்தை ரீச் பண்ணும்போது ஸ்டாப் வாட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம்.
சரிங்களா? இப்போ டைம் தெரியும் நமக்கு, எவ்வளோ டைமில் வந்து அந்த லெமன் வந்து பாட்டம் ஆஃப் தி வெல்ல ரீச் பண்ணுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய லெமன் வந்து டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போது அதனோட ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் என்னென்னா g. அதே போல் அந்த லெமனுக்கு கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி யூஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? எந்த ஒரு இனிஷியல் வெலாசிட்டி நான் கொடுக்கல. அப்படிங்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள், s is equal to ut plus half at square அப்படின்ற ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிருது, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் டெப்த் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ s is equal to dனும் இனிஷியல் வெலாசிட்டி யூஸ் ஈக்குவல் டு 0னும் எடுத்துட்டோம்னா ஆக்சலரேஷனுங்கிறது g. இந்த மோஷன் ஃபுல்லாகவே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஈக்குவேஷனில் எஸ்ஸுக்கு பதிலாக டின்னு யூஸ் பண்ணும்போது டி இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 ஆயிரும் 1/2 g t ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? டி இஸ் ஈக்குவல் டு 1/2 g t ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஜிங்கிறது 9.8 அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு டெப்த் ஆஃப் த வெல் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து அப்ராக்சிமேட்லியாக தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போது கரெக்டான வெல்லோட டெப்த் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷரிங் டேப்பையோ அல்லது வந்து ஒரு ரோப்பையோ எடுத்து கீழே வந்து கிணத்துக்குள்ளே விட்டு அதனுடைய ஆக்சுவல் டெப்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோன்னா த கரெக்ட் டெப்த் ஆஃப் த வெல் வில் பி டி கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது நம்ம கண்டுபிடிச்ச டெப்த்தும் கரெக்டான டெப்த்துலேருந்து எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அதை வந்து எரர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எரர்ஸ் ஈக்குவல் டு த கரெக்ட் டெப்த் ஆஃப் தி வெல் மைனஸ் கால்குலேட்டட் ஆர் மெஷர்டு டெப்த், ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு எரர் கிடச்சிரும். இது ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கும்போது டி கரெக்ட் மைனஸ் டி டிவைட் பை டி கரெக்ட் அப்படின்னு எழுதலாம். இது வந்து ஆரம்பத்தில் நம்ம அந்த ரிலேட்டிவ் எரர் படிச்சிருப்போம். ஸோ இதே வந்து பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படிங்கும்போது இதனோட ஒரு இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா இது வந்து பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரராக மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப திரும்ப நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு டி வேல்யூ கிடைக்கும். அதை வந்து ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி வெல் கூட ஒவ்வொரு டைம் நம்ம கம்பேர் பண்ணி எவ்வளோ டெப்த் வந்து வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை அந்த வெல்லில் வந்து வாட்டர் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அந்த கிணத்துல வந்து தண்ணி இருக்குது அப்படின்னா தண்ணி வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மெத்தடை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? கேஸ் 2, a body thrown vertically upwards. அதாவது ஒரு பொருளானது மேல் நோக்கி செங்குத்தாக எரியும் போது அதுக்கான இயக்க சமன்பாடுகளை எப்படி வச்சு அந்த பொருளினோட இயக்க சமன்பாடுகளை வச்சு எப்படி விளக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்சிடர் an object of mass m thrown vertically upwards with some initial velocity u. சரிங்களா? ஒரு எம்ங்கிற மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை யூங்கிற தொடக்க திசைவேகத்தோட செங்குத்தாக மேல் நோக்கி எறிகிறோம். இதை வந்து காம்போனண்ட்டாக பிரிக்கும்போது இதனோட இயக்கத்தை காம்போனண்ட்டாக பிரிக்கும்போது எக்ஸ் ஒய்ஹெச்சாக பிரிக்கலாம். இப்போ எக்ஸ்ஹெச் அப்படிங்கிறது கிடைத்தளத்துலையும் ஹரிசான்லாவும் ஒய்ஹெச் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு டைரக்ஷன் வெர்டிக்கல் டைரக்ஷனில் எடுத்துக்கலாம் போர்ட்ஸில். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது இந்த ஆப்ஜெக்டோடைய மூவிங்கில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆப்ஜெக்டோடைய ஆக்சலரேஷன் அப்படிங்கும்போது ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா கேஸ்லையுமே நம்ம வந்து ஏர் ஃபிக்ஷனை நெக்லெக்ட் பண்ணி தான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இங்கேயும் நெக்லெக்ட் தி ஏர் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது ஏன் சார் இங்கே ஆக்சலரேஷன் மைனஸ் ஜி அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்ட் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் ஜி அப்படின்னு மைனஸ் ஜின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம இங்கே ஸ்டடி பண்ணுறோம். அப்போது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஸ்டடி பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி அண்ட் பொசிஷனுக்கான ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை டிபெண்ட் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபஸ்ட் வெலாசிட்டிக்கு பாருங்கள் v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின்னு வரும். இங்கே ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி அப்படிங்கிறதுனால v ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி அப்படின்ட்டு வரும். அதே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு s ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்னு வரும். ஏக்கு பதிலாக மைனஸ் ஜின்னு அப்ளை பண்ணிங்கன்னா யூடி மைனஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதலாம். இது வந்து பொசிஷனுக்கான ஈக்குவேஷன். இதே வந்து ஏதாவது ஒரு டைமில் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் எனி பொசிஷன் ஆஃப் ஒய், ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷனுக்கு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2ஏஎஸ்ன்னு வரும். இங்கே ஏக்கு பதிலாக மைனஸ் ஜின்னு போடுங்க, எஸ்ஸுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறனால ஒய்ன்னு போடுங்க. அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2g ஒய் அப்படின்ட்டு வரும். அப்போ இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். இது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மோஷனில் ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆர் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். சரிங்களா? ரைட். எக்ஸாம்பிள் 2.36. A train moving with a rate of
54 kilometer per hour. When brakes were applied, it came to rest within the distance of 225 meter. Calculate the retardation produced in train. ஒரு ட்ரெயின் வந்து 54 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்போ பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ பிரேக் அப்ளை பண்ண பின்னாடி 225 மீட்டருக்கு அப்புறம் போய் ரெஸ்ட்டுக்கு வருது, ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய ரீட்டார்டேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். ரீட்டார்டேஷன் இஸ் மீன்ஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் தான் ரீட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வரும்போது அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி இதுதான் 54 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 54 இன்ட்டு கிலோமீட்டருக்கு, கிலோவை 100ன்னு எழுதுவோம், சாரி 1000. அப்போ 1000 டிவைட் பை பர் ஹார். அப்போ ஹாரை செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 ஹாருக்கு 60 மினிட்ஸ், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். ஸோ 60 இன்ட்டு 60 3600 வரும். அப்போ 1000 டிவைட் பை 3600 ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5/18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது we can get the initial velocity is 15 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்ட்டு வரையும். இதுதான் வந்து ட்ரெயினுடைய இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இது வந்து ஸ்டாப்புக்கு வருதுன்னா 225 மீட்டர். அப்போ ரீட்டார்டேஷன் பாருங்கள், v² = u² - 2as அப்படின்ற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன் சார் இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷனில் நம்ம v = u - at அப்படின்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடையாது. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம கன்வீனியன்ட்டான ஈக்குவேஷன் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். புரியுதுங்களா? ரைட். ஸோ v² = u² - 2as. v² வந்து 0, யூவோட வேல்யூ 15 the whole square அப்படின்ட்டு வரும், மைனஸ் 2a இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 225. அப்ளை பண்ணிங்கன்னா 15 × 15 225 வரும். இந்த வேல்யூ மாறி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போது 15னா 225 வரும். அப்போ மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய -2a இன்ட்டு 225, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 415 வரும். ஸோ இந்த -450 ஏவானது இந்த பக்கம் வரும்போது +450 ஏவாக வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன், +450 a = 15 × 15 225 அப்படின்ட்டு வரும். ஸோ இது அப்போது a = 225 டிவைட் பை 415 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 மீட்டர் செகண்ட் பவர் -2 வரும். இங்கே மைனஸ் வராது. சரிங்களா? அப்போ கேன்சல் பண்ணும்போது the value a = 0.5 மீட்டர் செகண்ட் பவர் -2 வரும். ஸோ the retardation of the train is 0.5 மீட்டர் செகண்ட் பவர் -2. நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொஜெக்டைல் மோஷன், எரிபொருளின் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எரிபொருளின் இயக்கத்தை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை ப்ரொஜெக்டைல் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது when an object is thrown in the air with some initial velocity and then allowed to move only under the action of gravity, that type of object is called as projectile, and the path followed by the projectile is called trajectory. அதாவது ஒரு பொருள் எரியப்படும் போது மட்டுமே தொடக்க திசைவேகம் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அந்த பொருளானது முழுக்க புவியீர்ப்பு விசையினால் மட்டுமே இயங்கினால் அந்த பொருளை எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம். அந்த எரிபொருள் செல்லக்கூடிய பாதை எரியத்தின் பாதை அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் எ trajectory. Examples of projectile is an object dropped from a window of a moving train. ஏதாவது ஒரு பொருளை மூவிங் ட்ரெயினோடைய விண்டோவிலிருந்து நம்ம தூக்கி எறியும் போது அது செல்லக்கூடிய பாதை வந்து trajectory அப்படின்னு சொல்லலாம். சரி, ப்ரொஜெக்டைல் அந்த பார்த்த trajectoryனும் அந்த ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்டைல்னு சொல்லலாம். அதே போல் a bullet fired from a rifle, a ball thrown in any direction, a javelin or shot put thrown by an athlete, a jet of water issuing from a hole near the bottom of a water tank. அதாவது ஒரு பாலை தூக்கி எறிஞ்சோம்னா அதனுடைய பாதை அது வந்து எரிபொருள்னு சொல்லலாம். இதே வந்து ஜாவ்லின் ஆர் ஷார்ட் புட், ஸோ இதெல்லாம் நம்ம தூக்கி எறியும் போது அது அந்த பொருளை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா அது எரியும் போது இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் தான் கொடுக்கப்படும். அதுக்கு பின்னாடி அதனோட இயக்கம் எல்லாமே அந்த புவியீர்ப்பு விசையினால், ஐ மீன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால் இருக்கிறதுனால ஸோ இதை சொல்லலாம். அதே போல் ஒரு டேங்க்லேருந்து சின்ன ஹோல் வழியாக வரக்கூடிய வாட்டர் அதை வந்து ப்ரொஜெக்டைலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ப்ரொஜெக்டைல் மூவ்ஸ் அண்டர் தி கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் 2 வெலாசிட்டிஸ். அதாவது ஒரு ப்ரொஜெக்டைலானது 2 வெலாசிட்டிஸோட காம்பினேஷன் தான் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி, இன்னொன்று வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி. இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன் விச் நாட் சேஞ்ச் அண்ட் இன் திஸ் டைரக்ஷன் ஏர் ரெசிஸ்டன்ஸ் வில் பி 0. அப்போது ஹியர்
ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு த்ரூ அவுட் தி மோஷன் ஃபுல்லாகவே ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே செகண்ட் ஒன் பாருங்கள், யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷனில் வெலாசிட்டி யூனிஃபார்மாக என்ன ஆகிட்டே வரும், சேஞ்ச் ஆகிட்டே வரும். அப்போ இந்த ஹரிசாண்டலாக யூனிஃபார்ம் வெலாசிட்டியும் வெர்டிக்கலில் கண்டினியூஸாக யூனிஃபார்மாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு வெலாசிட்டியோட கம்பைன்ட் எஃபெக்ட் தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது there are 2 types ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் அ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், another ஒன் இஸ் an ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். வாட் இஸ் மீன் பை ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ப்ரொஜெக்டைல் கிவ் an initial velocity in the horizontal direction. ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதனால் அது வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனும். இதே வந்து ஒரு ப்ரொஜெக்டைல இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஒரு சர்டைன் ஆங்கிளில் ஹரிசாண்டலாக தூக்கி எறிஞ்சோம்னா அது வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லலாம். இப்போ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு மொட்டை மாடியில் இருக்கோம், நம்ம கையில் ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழேருந்து தம்பி கேட்குறான் அந்த பாலை போடுறா அப்படின்ட்டு, நம்ம வந்து சம் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து தூக்கி எறிகிறோம். அப்போ அந்த பாலுடைய மோஷன் தான் நம்ம வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதே ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனுக்கு நல்ல எக்ஸாம்பிள், நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பவுண்டரி லைன்லேருந்து பாலை வந்து பிடிச்சி கீப்பருக்கும் அல்லது வந்து பவுலருக்கும் நம்ம வந்து லாங் த்ரோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ த்ரூ பண்ணும்போது பாருங்கள் அந்த பாலை ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது அந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ த ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல், இந்த ப்ரொஜெக்டைலை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஜெக்ஷனில் ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நெக்லெக்டட், எந்த ப்ரொஜெக்ஷனாக இருந்தாலும் சரி. அடுத்தது இந்த எர்த்தோடைய ரொட்டேஷனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எஃபெக்ட், அந்த எர்த்தோடைய கர்வேச்சர்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எஃபெக்ட், இது எல்லாத்தையுமே நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த த்ரூ அவுட் தி மோஷன்லையும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த இடத்துல எடுத்துட்டாலும் ஆக்சலரேஷனோட டைரக்ஷனும் மேக்னெட்டியூடும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த 3 வேல்யூஸும் நம்ம வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல் மோஷன் சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் அ கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில். ஸோ அதனால் 2 டைமென்ஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக ப்ரொஜெக்டைல் மோஷனை சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், அதாவது கிடைத்தளத்தில் எரியப்பட்ட எரிபொருளினுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கன்சிடர் எ பால் விச் வாஸ் ப்ரொஜெக்டட் அட் அ ஹைட் ஆஃப் h with some initial velocity u vector. சரிங்களா? ஒரு u vector அப்படின்ற ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் ஹரிசாண்டலாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து த்ரூ பண்ணுறோம் இது மாதிரி. அப்போ ஒரு மொட்டை மாடியிலேருந்து நம்ம ஒரு பாலை தூக்கி எறிகிற மாதிரி தான். இதுதான் வந்து வீட்டுடைய டாப்லேருந்து மொட்டை மாடியிலேருந்து நம்ம வந்து ஒரு எம்ங்கிற மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலை யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டியில் ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், இந்த மாதிரி பாத்தை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? அதாவது OPA வழியாக இந்த பாத்தை ஃபாலோ பண்ணும். அப்போது ஒரு ப்ரொஜெக்டைலோடைய மோஷன் கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டி அப்படிங்கிறது u வெக்டார், அதான் இனிஷியல் வெலாசிட்டி. இது வந்து எவ்வளோ அப்படின்னா u அப்படின்ட்டு இருக்கும், இது வந்து மாறாது. சரிங்களா? இதனுடைய மேக்னிடியூட் u. அப்போது இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருக்கும், அதே போல் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும் த்ரூ அவுட் தி மோஷன். பட் வெர்டிக்கல் வெலாசிட்டி அப்படிங்கிறது இட் கோஸ் டு சேஞ்ச் த்ரூ அவுட் தி மோஷன். அப்போ அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி எதனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட்ஸில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி த்ரூ அவுட் தி மோஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டினாலும் வெர்டிக்கல் வெலாசிட்டினாலையும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து OPA அப்படின்ற பாத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இட் ஃபாலோஸ் தி பாத் OPA. ஸோ திஸ் இஸ் முன்னாடி சொன்னபடி திஸ் மோஷன் இஸ் கால்ட் அஸ் அ டூ டைமென்ஷனல் பிளேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். லெட் அ பால் டேக் அ டைம் t டு ரீச் தி கிரவுண்ட் அட் அ பாயிண்ட் A. இப்போது இந்த ஏங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து இந்த ஏங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு இந்த பால் வந்து ஸ்மால் t அப்படின்ற டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்மால் tங்கிற டைம் எடுத்துக்குது அப்படிங்கும்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ அப்படின்னா x of t is equal to x. பாருங்கள், இங்கிருந்து இதை ரீச் பண்ணுறதுக்கு tங்கிற டைம் எடுத்துக்கிட்டுச்சுன்னா
ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இதை வந்து பின்னாடி நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இந்த டிஸ்டன்ஸை ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே போல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எப்படி? ஹைட். அப்போ y = h அப்படிங்கிறது பின்னாடி படிப்போம். புரியுதுங்களா? ரைட். ஸோ y of t = y அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த 2 டைமென்ஷனல் மோஷனில் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி அப்படிங்கிறது the combined effect of horizontal component ux and vertical component uy, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ப்ரொஜெக்டைலோடைய வெலாசிட்டி அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். அதாவது ஹரிசாண்டல் வெலாசிட்டியும் வெர்டிக்கல் வெலாசிட்டியும் கம்பைன் ஆனது தான் ஒரு ப்ரொஜெக்டைலோடைய வெலாசிட்டி அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ மோஷன் அலாங் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன். இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மோஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எதுக்காக வந்து நம்ம ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் சொல்கிறோம், அலாங் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில், அதாவது 1 டைமென்ஷனல் மோஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் தனியாகவும் ஒய் ஆக்சிஸில் தனியாகவும் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கும் வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கும் செப்பரேட்டாக நம்ம வந்து மோஷன்ஸை இது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். சரிங்களா? அப்போது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஒரு பார்ட்டிகளுக்கு ஆக்சலரேஷன் 0 அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது, யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் 0ங்கும்போது அதனோட இனிஷியல் வெலாசிட்டி ux which is equal to u அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது அதை டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதை எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயருங்கிற ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ எக்ஸ் ஆக்சஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்னும், அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி யூஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இன்ட்டு டி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர். ஹியர் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ux into t, இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். சரிங்களா? இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆச்சு அப்படின்னா நமக்கு x is equal to uxt அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து x ஆக்சிஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? x ஆக்சிஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து டைம் வேணும்னா t is equal to x/ux அப்படின்னு எழுதலாம். இதை பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ ஹரிசாண்டல் மோஷனில் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸுக்கு பார்த்தாச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. அதே போல் டவுன்வர்டு டைரக்ஷனில் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் பார்ப்போம். சரிங்களா? இப்படி இப்போது வெர்டிக்கல் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷனை இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு ஆக்சுவலாக நம்ம ட்ரா பண்ணும்போது ஹரிசாண்டலாக தான் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தோமோ தவிர வெர்டிக்கலாக கொடுக்கல. அப்போ இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி uy = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த ஆப்ஜெக்டோட மேலே இது வந்து இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் என்னென்னா g, இது வந்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்போது இந்த ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒய்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்போது நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் முன்னாடி இருந்த ஈக்குவேஷன்லேயே எஸ்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு யூஸ் பண்ணுறோம். y = uyt ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 அப்படிங்கிறதுனால y = 1/2, ஏக்கு பதிலாக ஜி யூஸ் பண்ணிங்கன்னா ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் தி வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஏதாவது ஒரு டைமில் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போது சப்ஸ்டியூட் த டி வேல்யூ ஃப்ரம் தி ஈக்குவேஷன். இப்போ டி இங்கேருந்து நம்ம டி = x/ux சொன்னோமா, ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா, இப்போ இந்த டீயோடைய வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா y = 1/2 g into x/ux the whole ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது ஈக்குவேஷன் x²/ux² கிடைக்கும். இதில் பாருங்கள், ஜியும் கான்ஸ்டன்ட்டு யூஎக்ஸும் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி டஸ் நாட் சேஞ்ச், அது கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது y = g/2 into ux² ஹோஃப் x² அப்படின்னு எழுதலாம். இந்த கேஸில் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு காமன் டேர்ம் கொடுக்குறோம். y = கேபிட்டல் K into x² கொடுக்குறோம். ஹியர் K இஸ் அ கான்ஸ்டன்ட் which is equal to g/2ux² அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போது இது எதுக்கு ஈக்குவல்? y = kx² அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இது வந்து ஒரு பேரபோலா ஈக்குவேஷனுக்கு சமமாக இருக்குது. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் அ பேரபோலா. ஸோ த பாத் ஃபாலோட் பை தி ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலா. அப்போது ஒரு சர்டைன் ஹைட்டில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன பாத்தை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா பேரபோலிக் பாத்தை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னா பார்ப்போம். அதாவது பறக்கும் காலம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம்.
the time taken by a projectile to complete its trajectory or time taken by the projectile to hit the ground is called time of flight அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளானது எரியப்பட்ட காலத்திலிருந்து தரையை அறைய எடுத்துக்கொள்ளும் காலம் எரிபொருளின் பறக்கும் காலம் எனப்படும். சரிங்களா, பறக்கும் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங்கோட உயரம் ஹெச்னு வச்சுக்கலாம். அந்த ஹெச்சுங்கிற ஹைட்லேருந்து ஒரு பாலை வந்து ஹரிசாண்டலாக ஒரு சம் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து நம்ம தூக்கி எறிகிறோம். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பால் அந்த இனிஷியல் டைம்லேருந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போது இங்கே பாருங்கள், இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கவர் பண்ணுது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் தான் கவர் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இது ஒய் டைரக்ஷன்லேயே எடுத்துக்குவோம். அதாவது இதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒய் ஆக்சிஸில் தான் கால்குலேட் பண்ணி டைம் ஆஃப் ஃப்ளைட் கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஒய் டைரக்ஷன் அப்படிங்கும்போது SY is equal to uy of t plus 1/2 at ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து வெர்டிக்கல் மோஷனில் தான் கணக்கில் வரும். சரிங்களா, அப்போ வெர்டிக்கல் மோஷனை கணக்கில் எடுக்கும்போது SY அப்படிங்கும்போது அந்த SYயை டோட்டல் ஹைட்டாக எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த ஒய்யை வந்து டோட்டல் ஹைட், ஏன்னா இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணுறதுக்கான டோட்டல் டைம் தான். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம ஹெச்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். அப்போது இனிஷியல் வெலாசிட்டி நம்ம எப்பயுமே 0 தான். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0 அண்ட் டைம் டேக்கன் கேபிட்டல் T. இப்போது அந்த கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் கேபிட்டல் T. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G. சரிங்களா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G. ஓகே, இப்போ அப்ளை பண்ணுங்கள். அப்போது எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம ஹெச்னு யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு யூஒய் வந்து 0ங்கும் போது இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். 1/2 G இன்ட்டு கேபிட்டல் T ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஆர் கேபிட்டல் T ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h/Gன்னு கிடைக்கும். வேர் இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் வரும். அப்போ T ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/G அப்படின்ட்டு எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். ஸோ த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் தி ப்ரொஜெக்டைல் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஹைட் ஆஃப் தி டவர். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹைட் ஆஃப் தி டவர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர டைம் ஆஃப் ஃப்ளைட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஆஃப் தி ப்ரொஜெக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதாவது ஹரிசாண்டலாக நான் எவ்வளோ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறத பொறுத்து இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது இதிலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஹெச்சுங்கிற ஹைட்லேருந்து ஒரு பாலை வந்து அப்படியே ட்ராப் பண்ணுறீங்க, இன்னொரு பாலுக்கு சம் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ட்ராப் பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம் ஹரிசாண்டலாக. அப்போது ரெண்டு பாலுமே பார்த்தீங்கன்னா சேம் டைமில் தான் கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும். இது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால இது சீக்கிரமாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி இனிஷியல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஆஃப் தி ப்ரொஜெக்ஷன். ஸோ ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாலுமே ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா டவுன்வர்டு வெர்டிக்கலாக டவுன்வர்ட்ஸ் வர ஆப்ஜெக்ட்டும் ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டும் ரெண்டுமே சேம் டைமில் தான் நமக்கு வந்து பாட்டத்தை வந்து ரீச் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். சேம் ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை டவுன்வர்ட்ஸில் அப்படியே ட்ராப் பண்ணுறோம், இன்னொரு ஆப்ஜெக்ட்டு சம் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிரவுண்டை ரீச் பண்ணும்போது சேம் டைமில் தான் ரீச் பண்ணோம். அடுத்து பாருங்கள், ஹரிசாண்டல் ரேஞ்ச் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதை தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த டிஸ்டன்ஸை இதுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம். The horizontal distance covered by the projectile from the foot of the tower to where the projectile hits the ground. Where the projectile hits the ground is called as horizontal range. அதாவது எரியப்பட்ட பந்தானது அந்த எரியப்பட்ட டவரினுடைய அடிபாகத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் போய் விழுந்திருக்கோ அந்த தொலைவு தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா, இந்த தொலைவு. ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எக்ஸ்அச்சை சார்ந்த இயக்கம் அப்படிங்கிறதுனால இதனோட இயக்கமானது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதாவது மோஷன்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சஸை வச்சு நம்ம இதனுடைய ஹரிசாண்டல் மோஷனை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. அப்போ எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ எஸ் ஆக்சஸ் அதாவது எக்ஸ் ஆக்சஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் அப்படின்னு ஆர்னு எடுத்துக்கலாம், ரேஞ்ச். சரிங்களா, அதனால் ஆர் யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் இனிஷியல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் இனிஷியல் வெலாசிட்டி. அண்ட் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா 0 ஹரிசாண்டல் டைரக்ஷனில். ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னா ரேஞ்ச் ஆர்ஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி. அப்போது கேபிட்டல் ஆர்ஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு கேபிட்டல் டின்னு கிடைக்கும்.
ஸோ கேபிட்டல் டியோட வேல்யூ டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் ஆஃப் 2h/g. அப்ளை பண்ணிங்கன்னா r equal to u into root of 2h/g. So the range is mainly depends on initial horizontal velocity. ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே சமயத்தில் ரேஞ்ச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கிராவிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரேஞ்ச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இனிஷியல் வெலாசிட்டி u அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கிராவிட்டி. சரிங்களா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு சர்டைன் ஹைட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி கிரேட்டராக கொடுத்தோன்னா அது கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருக்கும் ஹரிசாண்டல் டைரக்ஷனில். கம்மியாக ப்ரொஜெக்ட்ஸ் அதாவது இனிஷியல் வெலாசிட்டி ஸ்லோ லெஸராக கொடுத்தோம் அப்படின்னா அது கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கும், அதாவது ரேஞ்சு லோவாக இருக்கும். புரியுதுங்களா? இங்கே ஜிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யூனே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். அதாவது பாருங்கள், ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து ஒரு பாலை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் சம் இனிஷியல் வெலாசிட்டியில். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு த்ரூ ஓபிஏ வழியாக. இப்போது ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அதாவது டீங்கிற டைமில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பாலானது பீங்கிற பாயிண்டில் இருக்குங்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பீங்கிற பாயிண்டில் அதனுடைய வெலாசிட்டி பார்த்திங்கன்னா v of t அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த வியை ரீசால்வ் பண்ணும்போது இது கம்பைன்டு வெலாசிட்டிஸ் ஆஃப் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டி அப்படிங்கும்போது vxனும், இதே வெர்டிக்கல் டவுன்வர்டு வெலாசிட்டி அப்படிங்கும்போது vyன்னு நம்ம சொல்லுவோம். இப்போது அதில் ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் செப்பரேட்டாக பார்க்கும்போது இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸில். அப்போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் t which is equal to vx equal to ux plus axt அப்படின்ட்டு வரும். சரிங்களா? இது வந்து வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் அலாங் தி எக்ஸ் டைரக்ஷனில். எக்ஸ் டைரக்ஷனில் இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் which is u, அண்ட் அலாங் தி எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இஸ் 0. அப்போ ஆக்சலரேஷன் இங்கே 0ங்கும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 போயிடும். அப்போது vx equal to uன்னு வரும். ஸோ த்ரூ அவுட் தி மோஷன் த ஹரிசாண்டல் வெலாசிட்டி டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அதே போல் இப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி vy கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ vy கால்குலேட் பண்ணும்போது வேர் vy is equal to uy plus ayt, இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ uy is equal to 0 அப்படிங்கும்போது ay is equal to gன்னு வரும், g. அப்போது vy is equal to g into tன்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி. அப்போது த டோட்டல் வெலாசிட்டி அப்படிங்கும்போது ஐ மீன் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட் v அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா v is equal to vx plus vyன்னு வரும். ஸோ வெக்டார் ஃபார்மேஷன் எழுதும்போது v vector is equal to vx vector plus vy vectorன்னு வரும், which is equal to u I cap plus gt into j cap. இது வந்து y ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிறதுனால j cap, இது x ஆக்சிஸில் இருக்கிறதுனால I cap அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்டில் அந்த பார்ட்டிகளுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா v is equal to, ஆக்சுவலாக இது வந்து நம்ம என்ன பண்ணணும், v square is equal to ux square plus uy square அப்படின்போம். இங்கே v மட்டும் வேணும் அப்படின்னா v is equal to square root of vx square plus vy square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து v is equal to vx ஓட வேல்யூ u square plus vy ஓட வேல்யூ gt the whole square. அப்போ g square t square அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ரைட்டு. அதே போல் இந்த ஸ்பீட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் when it's ground, அதாவது அந்த ப்ரொஜெக்டைல் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இப்போது ஜென்ரலாக நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள். t is equal to கேபிட்டல் T வரணும். கேபிட்டல் T is equal to root of 2h/g அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து கிரவுண்டை தொடும்போது அந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் அந்த ஹைட்டை ரீச் பண்ணிடுச்சு. அதனால் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து ஹெச்னு எடுத்துக்கலாம். சரி, கேபிட்டல் T is equal to root of 2h/gன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெலாசிட்டி டஸ் நாட் சேஞ்ச். அப்போ vx equal to uன்னு எடுத்துக்கலாம். அதே வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கும்போது vy, அந்த vy is equal to நம்ம g இன்ட்டு கேபிட்டல் T, ஏன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டு கேபிட்டல் Tன்னு எடுத்துருக்கோம். அப்போ vy is equal to g இன்ட்டு கேபிட்டல் T. இந்த கேபிட்டல் Tக்கு வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ g இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. இந்த gயை நம்ம ரூட் ஆஃப் g இன்ட்டு ரூட் ஆஃப் ஜின்னு எழுதலாம். அப்போ இந்த ரூட் ஆஃப் ஜிலேருந்து ஒரு ரூட் ஆஃப் g கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் த ஈக்குவேஷன் ரூட் ஆஃப் 2gh அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா? ஸோ இது வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி அலாங் தி டவுன்வர்ட் டைரக்ஷன்.
இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனில் வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் இப்போ √2gh அமையும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் when it reaches the ground, கிரவுண்டை ரீச் பண்ணும்போது இப்போ ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகளுக்கான ஈக்குவேஷன் v is equal to square root of vx square plus vy square வரும். vx ஸ்கொயருக்கான ஈக்குவேஷன் அதே தான். அப்போ v is equal to u square plus இங்கே பதிலாக அதாவது vy ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 2gh அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ 2gh கிடைக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் of the projectile when it reaches the the speed of the particle when it reaches the ground. Thank you friends. தமிழ் வழி மாணவர்களுக்காக நுண்கணித முறையில் சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்கச் சமன்பாடுகள். பாருங்கள், ஒரு நேர்கோட்டில் இயங்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அந்த பொருளானது சீரான முடுக்கம் ஏ, அதனுடைய பொருளினுடைய சீரான முடுக்கம் ஏன்னு எடுத்துக்கிட்டால், அப்படி சீரான முடுக்கம் அப்படிங்கிறது முடுக்கம் மாறாது அப்படின்னு அர்த்தம், காலத்தை பொறுத்து மாறாது. அப்போ t = 0ங்கிற வினாடியில் ஒரு பொருளோட திசைவேகம் தொடக்க திசைவேகம் யூனும் இறுதி டீங்கிற காலத்தில் அதனுடைய இறுதி திசைவேகம் வீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திசைவேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையில தொடர்புக்கான சமன்பாடு எந்த ஒரு நேரத்துலையுமே பொருளின் முடுக்கம் அப்படிங்கிறது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தின் முதல் வகைக்கெழுன்னு சொல்லுவோம். அதை a = dv/dtன்னு இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது dv = a × dtன்னு கிடைக்கும். ஸோ லிமிட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக v - u = atனும் அதில் v = u + atன்னு எழுதலாம். இதுதான் வந்து முதல் சமன்பாடு, இயக்கத்திற்கான முதல் சமன்பாடு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை சார்ந்து இருந்தால் தொகையீட்டிலேருந்து நம்ம காமனாக வெளியெடுக்க முடியாது. இது காலத்தை சாராமல் இருந்ததுனால தான் இந்த ஈக்குவேஷனில் ஏவை வந்து காமனாக வெளியெடுத்திருக்கும். இது காலத்தை சார்ந்திருந்தால் ஏவை வந்து காமனாக வெளியெடுக்க முடியாது. அதே போல் இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கு இடையில தொடர்பு வந்து நமக்கு பொருளின் திசைவேகத்தை கொடுக்கும். அப்போ திசைவேகம் அப்படிங்கிறது நேரத்தை பொறுத்து பொருளின் இடப்பெயர்ச்சி முதல் வகைக்கெழு அப்படின்னு சொல்லலாம். v = ds/dt. அப்போ ds = v × dtன்னு வச்சுக்கிட்டு இங்கே v நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச வேல்யூ u + atன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ds = u + at × dtன்னு கிடைக்கும். இதனோட லிமிட் வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது s = ut + of at ஸ்கொயர் அப்படின்ட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம். அடுத்தது திசைவேகத்திற்கும் இடப்பெயர்ச்சிக்கு இடையில தொடர்பு அப்படிங்கும்போது ஒரு பொருளினுடைய முடுக்கம் அப்படிங்கிறது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தினுடைய முதல் வகைகள்னு சொல்லலாம். a = dv/dt. இதை dv/ds × ds/dt ரீஅரேஞ்ச் பண்ணும்போது dv/ds × v. இங்கே ds/dtங்கிறது vக்கு சமம் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போது a = இந்த ஈக்குவேஷன் ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்? 1/2 dv²/ds அப்படின்ட்டு எழுதலாம். இங்கே ds இந்த ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ds = 1/2a × d v² அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் திசைவேகங்களுக்கான லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வெலாசிட்டி v² = u² + 2as அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததான் இப்போது தொடக்க மற்றும் இறுதி திசைவேகங்களை வச்சும் நம்ம வந்து இடப்பெயர்ச்சி, அதாவது ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சிக்கு இயக்கத்தை வரவிக்கலாம் சமன்பாடுகள் மூலியமாக. எப்படின்னா at = v - u அப்படின்னு சொல்லுவோம். அப்போ v - u அப்படிங்கும்போது இங்கே இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு பாருங்கள், s = ut + 1/2 at ஸ்கொயரை at × tன்னு எழுதலாம். அப்போ atக்கு பதிலாக v - u போட்டிங்கன்னா இங்கே v - u × t அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா? அப்போது இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது s = u + v × t/2 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு. இந்த சமன்பாடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அதாவது சீரான முடுக்கம் பெற்ற ஒரு நேர்கோட்டு இயக்கத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா தவிர, அதாவது 1 டைமென்ஷனல் மோஷனுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது வட்ட இயக்கம் அல்லது அலை இயக்கத்தில் இந்த சமன்பாடுகள் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரெண்டாவது புவியீர்ப்பினால் இயங்கும் பொருளின் இயக்க சமன்பாடுகள். அதாவது இப்போது ஒரு புவிப்பரப்பிலிருந்து ஹெச்சுங்கிற உயரத்தில் புவியிலிருந்து ஒரு ஹெச்சுங்கிற உயரத்தில் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பில்டிங்கோடைய டாப்லேருந்து நம்ம ஒரு பாலை அப்படியே நார்மலாக ட்ராப் பண்ணுறோம், படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி. அப்படி ட்ராப் பண்ணும்போது இங்கே வந்து 2 கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் பிரித்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வரும். இங்கே ஒய் ஆக்சஸை நான் கீழே எடுத்திருக்கேன், எக்ஸ் ஆக்சஸை ஹரிசாண்டலில் எடுத்திருக்கேன். ஏன் ஒய் ஆக்சஸை கீழே எடுத்திருக்கேன்னா நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஒய் ஆக்ஸை கீழே எடுத்துட்டேன். ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட டைரக்ஷனை பாசிட்டிவாக இருக்குங்கிறதுக்காக. தேவைப்பட்டால் நம்ம அந்த பக்கம் ஆப்போசிட்டில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஒய் ஆக்சஸ் டவுன்வர்ட்ஸில் எடுத்துகிட்டு அந்த முடுக்கம் ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது இந்த பொருளினோட இயக்கம் ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படிங்கிறனால இதனுடைய முடுக்கத்துக்கான சமன்பாடு a = gj கேப்னும். இதில் எக்ஸ் ஆக்சஸ்லையும் இசட் ஆக்சஸ்லையும் இதனுடைய முடுக்கம் இல்லை அப்படிங்கும்போது அதனுடைய ஒய் ஆக்சஸில் மட்டும் அதனுடைய முடுக்கம் ஜின்னு சொல்லலாம். அப்போது இதனுடைய ஆரம்ப திசைவேகம்
யூனும் எதிர்க்குற ஒய்ஹெச்லையும் இது பொருளை எழுகிறோம். அதாவது ஒரு பொருளை இனிஷியலாக யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டியோட ஒய்ஹெச் திசையில் கீழ்நோக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு டைம் இன்டர்வலில் ஐ மீன் எந்த ஒரு நேரத்துலையுமே பொருளினோட இரு திசைவேகத்துக்கான சமன்பாடு விஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏன்னு வரும். ஏக்கு பதில் நம்ம ஜீன் போட்டு ஜிடின்னு ஃபைனல் பண்ணலாம். அதே போல் அடுத்தது அதே இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பொருளினோட இருமடி வேகம் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2g ஒய் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே ஆக்சலரேஷன் வந்து ஜியாக மாறிடும். இதே வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்காம வந்தோம்னா, அதாவது தொடக்க திசை வேகம் சுழியாக இருந்தது அப்படின்னா இங்கே யூ எல்லாமே சுழியாயிரும். அப்போ யூ எல்லாம் சுழியாச்சுன்னா விஸ் ஈக்குவல் டு ஜிடி வரும். ஒய்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஜிடி ஸ்கொயர் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2g ஒய் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த சமன்பாடுகள் எல்லாமே இறுதி தொடக்க திசை வேகம் கொடுக்கப்படாமல் இருக்கும்போது பொருளினுடைய இயக்கத்திற்கான இயக்க சமன்பாடுகள். சரிங்களா? அப்போது பொருள் தலையடைய எடுத்துக்கொள்ளும் காலம் கேபிட்டல் டின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு அந்த உயரத்துலேருந்து வரும்போது பொருள் தரையை எடுத்துக்கிறதுக்கு ஹெச்சுங்கிற ஐ மீன் கேபிட்டல் டிங்கிற டைம் எடுத்துச்சுன்னா ஹெச்எஸ்சி கோட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் இந்த உயரம் அந்த பொருளினுடைய மொத்த இடப்பெயர்ச்சி ஒய் ஆக்சிஸில் ஹெச்னு எடுத்துக்கலாம். அப்போ ஹெச்எஸ்சி கோல் டு 1/2 ஜி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்கொயர்னு எழுதலாம். இதிலிருந்து பறக்கும் காலம் டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பொருள் தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஹெச்சின் மதிப்பு வந்து அதிகமாக இருந்தால் பொருள் தரையை அடையிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். ஹெச்சின் மதிப்பு குறைவாக இருந்தால் பொருள் தரை அடைவதற்கு குறைந்த நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் தரை அடையும் போது அதனுடைய வேகம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணலாம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொருள் அதிக உயரத்திலிருந்து வரும்போது தரையை தொடும்போது அதனுடைய வேகம் அதிகமாகவும் குறைவான உயரத்திலிருந்து விழும்போது அதனுடைய தரையை தொடும்போது அதனுடைய வேகம் குறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போது தடையின்றி தானே விழும் பொருளின் இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் குறைந்த செங்குத்து உயரத்திலிருந்து புவியீர்ப்பு விசையினால் மட்டுமே புவியை நோக்கி விழும் இயக்கத்தினை அதாவது தடையின்றி தானே விழும் பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு 10 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு இரும்பு பந்தும் ஒரு கோழி இறகும் அல்லது வந்து ஒரு இறகும் ரெண்டுமே சமமான நேரத்தில் சமமான உயரத்திலேருந்து விடும்போது அதனுடைய புவியீர்ப்பு முடுக்கம் சமமாக மாறாது அப்படின்னு போல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பந்தும் அந்த இறகும் ரெண்டும் ஒரே டைமில் தான் வந்து தரையடையும். அதே போல் இறகுக்கான வேகமும் பந்துக்கான வேகமும் சமம் அப்படிங்கிறத இந்த கணக்கீடு மூலிமா நம்ம நிரூபிக்கலாம். சரிங்களா? அடுத்தது அதே போல் நம்ம இந்த ஏதாவது இயக்க சமன்பாடுகளை வச்சு நம்ம வந்து ஒரு கிணற்றினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கலாம். அதே போல் அந்த கிணற்றினுடைய ஆழத்தில் எவ்வளோ ஆழத்தில் நீர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சமன்பாட்டின் மூலிமா கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழமும் நிறுத்து கடிகாரத்தையும் வச்சு எலுமிச்சம்பழத்தை ட்ராப் பண்ணும்போது நிறுத்து கடிகாரத்தை ஓட விட்டு அது எலுமிச்சம்பழம் தரையை அதாவது கிணற்றினுடைய அடிப்பகுதி அடையும் போது அந்த கடிகாரத்தை நிறுத்தி காலத்தை கணக்கிட்டு அந்த காலத்துலேருந்து இடப்பெயர்ச்சியை கால்குலேட் பண்ணி அந்த இடப்பெயர்ச்சி தான் நமக்கு வந்து கிணற்றினோட ஆழம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கணக்கிடப்பட்ட கிணற்றினுடைய ஆழமும் உண்மையான ஆழத்திலிருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு நமக்கு பிழை கிடைக்கும். இந்த பிழை சார்பு பிழை வழியில் எழுதும்போது டி கரெக்ட் மைனஸ் டி/டி கரெக்ட் அப்படின்னு எழுதலாம். இதே வந்து சதவீதத்தில் சொல்லும்போது இன்ட்டு 100 சேர்த்துக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கணக்கிடலாம். அதே போல் ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிகிறோன்னு வச்சுக்கலாமே. அப்போது எம்னுடைய பொருளை யூங்கிற ஆரம்ப திசை ஊற்றின செங்குத்தாக மேல் நோக்கி எறியும் போது பாருங்கள் ஒய் ஆக்சிஸை மேலே எடுத்திருக்கேன். அப்போ இங்கே ஒய் ஆக்சிஸ் மேலே எடுக்கும்போது இந்த பொருளினுடைய முடுக்கம் -gன்னு வரும். ஏஸ் ஈக்குவல் டு -gன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு -gன்னு எடுத்துக்கும் போது இதுக்கான இயக்க சமன்பாடுகள் v ஈக்குவல் டு யூ ஏக்கு பதிலாக -g இன்ட்டு டின்னு போடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து வேகத்திற்கான சமன்பாடு. அதே போல் இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடும் பார்த்திங்கன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி -1/2 ஜிடி ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். அதே போல் ஒரு பொருளினுடைய திசை வேகம் எந்த ஒரு நிலையிலும் பொருளினுடைய திசை வேகத்துக்கான சமன்பாடு v ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2gy அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததான் எரிபொருளினுடைய இயக்கம். ஒரு எரிபொருள் அப்படின்னா என்னென்னா தொடக்க திசை வேகம் மட்டுமே கொடுக்கப்பட்டு பொருள் பின்பு புவியீர்ப்பு விசையினால் காற்றில் இயங்கக்கூடிய ஒரு பொருள் எரிபொருள் எனப்படும். அந்த எரிபொருள் மேற்கொள்ளக்கூடிய பாதை எரிபாதை அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருள் மேற்கொள்ளக்கூடிய பாதை எரிபாதை அப்படின்னு சொல்லலாம். அப்போ எரிபொருளுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 1 or 2 ஒரு துப்பாக்கியிலேருந்து வெளிவரக்கூடிய குண்டினோட இயக்கம், அதுக்கப்புறம் தொட்டியிலிருந்து வரக்கூடிய தண்ணி, இதெல்லாமே எடுத்து சொல்லலாம். அப்போது எரிபொருளினுடைய இயக்கம் அப்படிங்கிறது 2 திசைவேகங்களினுடைய கூட்டு விளைவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன திசைவேகங்கள்னால் கிடைத்தல திசைவேகம், செங்குத்து திசைவேகம். கிடைத்தல திசைவேகம் மாறாது.
சரிங்களா. அதே செங்குத்து திசைவேகம் அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசையினால் சீராக மாறக்கூடியது. இதனுடைய ரெண்டினுடைய இயக்கம் தான் எரிபொருளுடைய திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எரிபொருளில் 2 இயக்கம் இருக்குது. ஒன்று வந்து கிடைத்தல எரிபொருளின் இயக்கம், இன்னொன்று கிடைத்தலத்துடன் குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படக்கூடிய இயக்கம். இந்த எரிபொருளினுடைய இயக்கத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு சில கான்செப்டை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று வந்து காற்று தடையை இந்த கான்செப்டில் எடுத்துக்கவே கூடாது. அதே போல் பூமியினுடைய சுழற்சி விளைவு மற்றும் அதனுடைய ஆர விளைவு பண்புகளை எல்லாம் புறக்கணிச்சிடணும். எரிபொருளினுடைய இயக்கம் முழுவதிலும் புவியீர்ப்பு முடுக்கத்தின் எண் மதிப்பு மற்றும் திசை வந்து மாறாது அப்படின்னு கணக்கில் வச்சுக்கணும். கிடைத்தளத்தில் எரியப்படும் எரிபொருளினுடைய இயக்கத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு ஹெச் உயரமுள்ள ஒரு கட்டடத்தின் உச்சியிலிருந்து யூ அப்படின்ற ஒரு தொடக்க திசைவேகத்தோட ஒரு பொருள் வந்து எரியப்படுதுன்னு வச்சுக்குவோம். சரிங்களா. அப்படிங்கும்போது இங்கே கிடைத்தள திசைவேகம் எப்பயுமே மாறாது, ஆனால் செங்குத்து திசைவேகம் தொடர்ந்து மாற்றமடையும். ஸோ கிடைத்தள திசைவேகம் அப்போது மொத்த ஒரு பொருளுடைய திசைவேகம் அப்படிங்கிறது கிடைத்தள மற்றும் செங்குத்து திசைவேகங்களுடைய கூடுதல். அப்போது அந்த பொருளானது மேற்கொள்ளக்கூடிய பாதை ஓபிஏ அப்படின்ற பாதை வழியாக இருக்கும். அப்போது இதில் கிடைத்தள திசைவேகம் எப்போதுமே மாறாது, இந்த இயக்கம் முழுவதுமே. செங்குத்து திசைவேகம் மட்டுமே புவியீர்ப்பு விசையினால் மாறக்கூடியது. இங்கே புவியீர்ப்பு விசை மொத்தமும் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இயக்கத்தை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இருபரிமாணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், இருபரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது கிடைத்தளத்தில் பந்து கடந்த தொலைவு எக்ஸ்னும் செங்குத்து தொலைவில் பந்து கடந்த தொலைவு வந்து ஒய்னும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், அப்போ ஒரு திசைவேகம் அப்படிங்கிறது கிடைத்தள மற்றும் செங்குத்து கூறுகளை கூடுதலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிடைத்தள கூறு மட்டும், ஆனால் அதாவது இந்த இயக்க சமன்பாடுகளை நம்ம வந்து ஒரு பரிமாண இயக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதனால் எக்ஸ்ஹெச்சில் அதனுடைய கூறு, அதாவது இயக்க சமன்பாடுகளையும் ஒய்ஹெச்சில் அதனுடைய இயக்க சமன்பாடுகளையும் தனித்தனியாக தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு பந்தை வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து தூக்கி எறியும் போது அந்த பந்து எக்ஸ்ஹெச்சில் எவ்வளோ தூரம் போச்சு அப்படிங்கிறதையும் ஒய்ஹெச்சில் எவ்வளோ தூரம் போச்சு அப்படிங்கிறதையும் தனித்தனியாக தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ஹெச்சில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ஹெச்சில் அந்த பந்துக்கு முடுக்கம் கிடையாது, ஆனால் அந்த பந்து ஒரு குறிப்பிட்ட மாறாத தொடக்க திசைவேகத்தை பெற்றிருக்கும். சரிங்களா. அப்போ அந்த மாறாத திசைவேகத்தை பெற்றிருக்கிறதுனால இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு, இடப்பெயர்ச்சி எக்ஸ்ஹெச்சில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு யூஎக்ஸ்டி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக தான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே முடுக்கம் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சமன்பாடு இது சுழியாயிரும். ரிமைனிங் எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டின்னு கிடைக்கும். இதில் டி அப்படிங்கிறது பறக்கும் காலம். அப்போ டீங்கிறது எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் ஆப்ஜெக்டோடைய பொசிஷன். அப்போ டி ஈக்குவல் டு x/ux நம்ம பின்னாடி கால்குலேட் பண்ணுவோம். அதே போல் கீழ்நோக்கு திசையில் எரிபொருளினோட இயக்கம் பார்த்திங்கன்னா, எரிபொருளினோட இயக்கம் கீழ்நோக்கு திசையில் இருக்கும்போது அதற்கு நம்ம இனிஷியல் வெலாசிட்டி எதுவும் கொடுக்க போகிறதில்ல, அதனால் தொடக்க திசை வேகம் சுழி. அதே போல் அதனுடைய முடுக்கம் a = g. அப்படிங்கும்போது நம்ம இடப்பெயர்ச்சி வந்து s = y டைரக்ஷனில் தான், இடப்பெயர்ச்சி y டைரக்ஷனில் இருக்கிறதுனால எஸ்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. uy × t + 1/2 ஏக்கு பதிலாக gt ஸ்கொயர்னு போடலாம். சரிங்களா. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 வச்சு அப்படின்னா நமக்கு சமன்பாடு y = 1/2 gt ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ y = 1/2 g × tக்கு பதிலாக நம்ம முன்னாடி சொன்னபடி t = x/ux அப்ளை பண்ணிங்கன்னா x²/ux² கிடைக்கும். இதில் g/2ux² மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லாக கான்ஸ்டன்ட், ஏன்னா ஜியும் கான்ஸ்டன்ட்டு யூஎக்ஸும் கிடைத்தல திசை வேகமும் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால y = kx² எடுத்துக்கலாம். இந்த சமன்பாடு ஒரு பரவளையத்துக்கான சமன்பாடு அப்படிங்கிறனால ஒரு எரிபொருளானது பரவளைய பாதையை மேற்கொள்ளும். அப்போ எரிபொருளின் பாதை ஒரு பரவளையமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பறக்கும் நேரம் அப்படின்னா என்ன? ஒரு எரிபொருள் தன்னுடைய பாதையை நிறைவு செய்ய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அல்லது எரிபொருள் எரியப்பட்ட கணத்திலிருந்து தரையை அடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பறக்கும் நேரம் எனப்படும். பார்த்தீங்கன்னா sy = uy(t + 1/2 at²ன்ட்டு எடுத்துக்குவோம். அப்போ sy = hனும் t = கேபிட்டல் T, uy = 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா h = 1/2 gt², வேர் கேபிட்டல் T = √2h/g. அப்போ பறக்கும் காலம் அப்படிங்கிறது உயரத்தை மட்டுமே பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறது புலனாகும். சரிங்களா. எனவே பறக்கும் நேரம் கட்டிடத்தின் உயரத்தை சார்ந்தது மட்டுமே, கிடைத்தல திசைவேகத்தை சார்ந்ததல்ல. அதாவது ஒரு பந்து இரு பந்துகளானது ஒரே மாதிரியான உயரத்திலிருந்து அல்லது சமமான உயரத்திலிருந்து ஒன்று கிடைத்தளமாகவும் ஒன்று வந்து செங்குத்தாக கீழ்நோக்கும் எறியப்படும் போது இரண்டு பந்துகளும் ஒரே நேரத்திலேயே தரையை வந்து அடையும் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அடுத்தது வந்து கிடைத்தள நெடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கிடைத்தள நெடுக்கம் அப்படின்னா அந்த எரியப்பட்ட புள்ளி என்னுடைய கட்டடத்தின் தரையிலிருந்து எரிபொருள் தரையை அடைந்த வரை எடுத்துக்கொள்ளக்கூடிய தொலைவு கிடைத்தள நெடுக்கம் எனப்படும். பாருங்கள், இந்த கிடைத்தள நெடுக்கம் அப்படிங்கிறது இந்த பொருள் எரியப்பட்ட அந்த கட்டடத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து
அந்த பொருள் தரையை அடையக்கூடிய அந்த தொலைவு தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிடைத்தல நெடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இந்த கிடைத்தல நெடுக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் 1/2 AT². இங்கே எஸ்எக்ஸ் அப்படிங்கிறது கிடைத்தல நெடுக்கம், அதை வந்து கேபிட்டல் ஆருங்கிற இடத்துல எடுத்துக்குவோம். அப்போ எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னும் யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூனும் இங்கே முடுக்கம் வந்து சுழி அப்படிங்கிறதுனால 0 அப்படிங்கும்போது எஸ்எக்ஸ் கேபிட்டல் ஆர்ஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு இந்த டைமை வந்து கேபிட்டல் டின்னு எடுத்துக்கலாம். அப்போது கேபிட்டல் டிங்கும் போது யூடின்னு மட்டும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ டீக்கு வந்து பறக்கும் காலத்துக்கான சமன்பாடு அப்ளை பண்ணிங்கன்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு √2h/g அமையும். இங்கே மேற்கண்ட சமன்பாடானது எதுக்கு சொல்லுதுன்னா, கிடைத்தல் நெடுக்கம் ஆரம்ப திசை வேகத்திற்கு நேர்த்தகவிலும் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு எதிர்த்தகவிலும் அமையும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கிடைத்தல் நெடுக்கத்திற்கான சமன்பாடு. அதே போல் தொகுபயன் திசைவேகம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ தொகுபயன் திசைவேகம் அப்படிங்கிறது ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து எரியும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பொருளினுடைய நிலையில் அதனுடைய வெலாசிட்டி வீனா அது எக்ஸ்ஹெச்லையும் ஒய்ஹெச்லையும் அதனுடைய கூறுகளை பகுக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி திசைவேகத்துக்கான சமன்பாடு Vx ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஏடின்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ஹெச்சில். அப்போது எக்ஸ்ஹெச்சில் வந்து முடுக்கம் சுழிங்கும் போது தொடக்க திசைவேகம் யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுத்துக்கிட்டோன்னா Vx ஈக்குவல் டு யூன்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து எக்ஸ்ஹெச்சில் அதனுடைய திசைவேகம். அதே போல் ஒய்ஹெச்சில் திசைவேகம் நம்ம யூவை தொடக்க திசைவேகம் சுழினும் அதனுடைய முடுக்கம் ஏஒய்ஸ் ஈக்குவல் டு ஜீனும் எடுத்துக்கிட்டு இடப்பெயர்ச்சி திசைவேகத்துக்கான சமன்பாட்டில் அப்ளை பண்ணோம்னா Vy's ஈக்குவல் டு ஜிடின்னு எடுத்துக்கலாம். அப்போது எந்த ஒரு நேரத்திலும் பொருளின் திசைவேகத்துக்கான சமன்பாடு V வெக்டார்ஸ் ஈக்குவல் டு யூ ஐ கேப் ப்ளஸ் ஜிடி ஜே கேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து எரிபொருளினுடைய வேகத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு V ஈக்குவல் டு √Vx² ப்ளஸ் Vy² அப்படின்ட்டு எழுதலாம். இதில் Vx உடைய வேல்யூ Vyயோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா V ஈக்குவல் டு √U² ப்ளஸ் G² T² அப்படின்ட்டு கிடைக்கும். இது வந்து எனவே எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் எரிபொருளின் வேகத்திற்கான சமன்பாடு V ஈக்குவல் டு √U² ப்ளஸ் G² T² அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்படின்னா அந்த எரிபொருளானது தரையை தொடும்போது அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த எரிபொருள் எரியப்பட்ட நேரத்திலிருந்து அந்த பொருள் தரையை அடைவதற்கு எடுத்துக்கூடிய காலம் கேபிட்டல் டீன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கும் போது அதை வந்து நம்ம பறக்கும் காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பறக்கும் காலத்திற்கான சமன்பாடு கேபிட்டல் டி ஈக்குவல் டு √2h/g அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எரிபொருளினுடைய கிடைத்தல கூரை வந்து நம்ம எப்பயுமே மாறாது. அதனால் Vx ஈக்குவல் டு யூனே வச்சுக்கிறோம். இதே செங்குத்து கூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டீக்கு பதிலாக கேபிட்டல் டீக்கு வச்சிருக்கு. ஏன்னா பறக்கும் காலமானது முழுக்க அதனுடைய மொத்த பறக்கும் காலத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போது செங்குத்து கூறு Vy's ஈக்குவல் டு ஜி இன்ட்டு கேபிட்டல் டீன்னு எழுதுகிறோம். இங்கே ஜிக்கு அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு டீக்கு கேபிட்டல் டீக்கு பதிலாக பறக்கும் காலத்தை பயன்படுத்தும் போது மேலே இருக்கக்கூடிய ஜியிலிருந்து ஒரு √g கேன்சல் ஆகி நமக்கு வந்து ஃபைனலாக செங்குத்து கூறினுடைய சமன்பாடு √2gh கிடைக்கும். சரிங்களா? அப்போது தரையை தொடும்போது ஒரு எரிபொருளினுடைய வேகம் என்னவாக இருக்குன்னா V ஈக்குவல் டு √Vx² ப்ளஸ் Vy² அப்படின்ற சமன்பாட்டின்படி V ஈக்குவல் டு √U² ப்ளஸ் 2gh அப்படின்ட்டு அமையும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு எரிபொருள் தரையை தொடும்போது அதனுடைய வேகத்திற்கான சமன்பாடாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.